தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/3/2017 திங்கட்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 6:37 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கையில் வீரமிக்கவர்களாக வாழ வேண்டும். தைரியம் புருஷ லட்சணம் என்பார்கள். அதேபோல அன்னம் பரப்பிரமம் என்று சொல்லுவார்கள். தைரியம் புருஷ லட்சணம் என்றால் தைரியமாக வாழ்வதுதான் ஒரு ஆண்மகனுக்கு அழகாம். ஆகையினாலே தான் அந்த காலத்திலே இளவட்டக்கல் தூக்குவது, காளையை அடக்குவது, இப்படியெல்லாம் வீரமிக்க விளையாட்டுகளை தமிழர்கள் எல்லாம் கடைப்பிடித்து வந்தார்களாம். இப்படி இருக்கிற காலத்திலேயே சிவனுக்கு கூட வீரம் வந்தது 8 இடங்களில் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சில நாட்களுக்கு முன்னாலே நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த 8 இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்திற்காவது நீங்கள் சென்று இருந்தால் உங்களுடைய சோம்பல்கள் எல்லாம் அகலும், சுறுசுறுப்பாக நீங்களும் செயல்பட தொடங்கி விடுவீர்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, எங்கேயுமே வேலைக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்க விடாது. ஏனென்றால் ஏதேனும் ஒரு எண்ணங்கள், மனச்சஞ்சலங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருப்பவர்களெல்லாம் ஒரு நிலையாக ஒரு வேலை அமைய, ஒரு வீரமிக்கவர்களாக ஒரு மனதைரியத்தோடு வாழ, மன நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மன தைரியம் இல்லாமல் இருக்கக்கூடாது. மன தைரியம்தான் ஒருவருக்கு முக்கியம். தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்க வேண்டுமாம். அப்படி தன்னம்பிக்கை தைரியங்கள் எல்லாம் வரவழைத்து கொடுக்கக்கூடிய ஆலயங்கள் 8 ஆலயம் இருக்குன்னு சொல்லி திருக்கடையூரை பற்றி உங்களுக்கு சொன்னேன். யமனை காலால் உதைத்தது, அதை பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்கு முன்னதாக இன்றைக்கு அந்த 8 ஊர்களை பற்றி முதலில் சொல்கிறேன். பிறகு அந்த புராண வரலாறுகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பொதுவாக நல்ல வீரமிக்கவர்களாக வாழவும், விவேகமிக்கவர்களாக வாழவும், நம்முடைய வாழ்க்கையிலே மன அமைதி கிடைக்கவும், மனம் தளர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டுமாம். தளராத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அபிராமி பற்றி சொல்லுவார். அதிலே வாக்குறுதி கொடுத்ததை மாறக்கூடாதான். அதனால் அனைத்துமே அந்த பதிகத்திலே வரும். அதிலே தளராத மனம் வேண்டும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் இருப்பதற்கு உரிய ஆலயங்களில் அந்த 8ல் 1 திருக்கடையூர், யமனை காலால் உதைந்தது, சிவபெருமானுக்கு வீரம் வந்தது. இன்னொன்று திருக்கண்டியூர், அந்த ஊர் பிரம்மனுடைய தலையை கொய்தது. அதற்கு அடுத்தது திருவதிகை, திரிபுரத்தை எரித்தது. அதற்கு பிறகு திருவழுவூர், யானையின் தோலை உரித்தது. அதற்கு பிறகு திருப்பரியலூர், தட்டனை சம்ஹாரம் செய்தது. திருக்கோவிலூர், அந்தகாசுரனை வதம் செய்தது. திருக்குறுக்கை, மன்மதனை எரித்தது. திருவிற்குடி, ஜலந்தராசுரனை வதம் செய்தது. மன்மதனை கூட சிவன் எரித்தாராம். அப்படி எரித்தபோது அதற்கென்று கூட ஒரு பாடல் உண்டு. சித்ததனை கண்ணால் சிரித்தும் ஜெயங்கொண்டார், எரித்தும் ஜெயங்கொண்டார் இவர் என்று ஜெயங்கொண்டார் பதிகத்திலே கூட வருகின்றது. சித்தசன் என்றால் மன்மதன் என்று பொருள். மன்மதனையே எரித்து விட்டாராம் காமதகனம் செய்து. இப்படியெல்லாம் இறைவனுக்கு வீரம் வந்தது. இந்த ஸ்தலங்களுக்கு பொதுவாக நாம் சென்று வழிபட்டு வந்தால், அஷ்டவீர ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வீரமும் விவேகமும் மிக்கவர்களாக வாழ்வோம். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள நமக்கு வழிபிறக்கும். ஏனென்றால் பல விதங்களிலும் இப்பொழுது சஞ்சலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரச்சனைகள் நிறைய வந்துவிட்டது. இந்த கலியுகத்தில் பிரச்சனைகள் அதிகம் வருவதனால்தான் அர்ச்சனைகள் அதிகரிக்கின்றன என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த இறைவனுக்கு வீரம் வந்த இந்த 8 ஊர்களை பற்றிய விவரத்தை இப்பொழுது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். இதனுடைய முழுமையான விளக்கங்களை பற்றி தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பங்காளி பகை மாறும் நாள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். பத்திரப்பதிவுகளில் இருந்த தடைகள் அகலும். இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அது கைகூடுகின்ற இனிய நாள். உடன்பிறப்புகள் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவர். ரிஷபராசி நேயர்களே, குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் முடியாத திருமணங்கள் இன்றைக்கு முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படும். எதிர்கால சிந்தனை எளிதில் வெற்றி பெறும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். இனிய நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணுகின்ற நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் முன்னோர்கள் வழியில் வந்த சொத்துக்கள் முறையாக உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இனிய நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வந்து சேர்க்கும் நாள். இன்றைக்கு நண்பர்கள் நல் ஆதரவு தருவார். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். பாகப்பிரிவினர்களும் சுமூகமாக முடியலாம். தொழில் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். 2லே ராகு இருப்பதால் பொருளாதார நிலை உயரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மராகு சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது.
ஏழிலே சூரியனும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். எனவே மோதல்கள் அதிகரிக்கும். முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும். செய்த முதலீடுகளில் லாபம் வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அனுசரிப்பும் அமைதியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே அதற்கெல்லாம் காரணம் சர்ப்பகிரகத்தின் ஆதிக்கம். எனவே ராகு கேதுக்களை நீங்கள் முறையாக வழிபாடு செய்யுங்கள். நாகசாந்தி பரிகாரம் நன்மையை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படுவதால் பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். பாராட்டும் புகழும் கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் பெருகலாம். குழந்தைகளின் எதிர்கால நலன்களை திட்டிய திட்டங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆற்றல்கள் உங்களுக்கு படிச்சிடும். 2 சனி இருப்பதால் இல்லத்தினரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழும் இனிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கலாம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு அதை செய்வோமா இதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். குறிப்பாக புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் என்று கூட சொல்லலாம். இன்று தினம் திங்கட்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, தடைகள் அகலும் நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். 10 ராகு இருப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. அரசியல் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பதவிகள் கூட கிடைக்கலாம். 3 கேது இருப்பதால் முன்னேற்ற தடைக்கு காரணமாக இருந்த அந்த உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகுவர். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைத்துக்கொள்ள முனீஸ்வரர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மகத்துவம் அதிகரிக்கும் நாள். குரு பார்வை இருப்பதால் பிரபலமானவர்கள் சந்திப்பால் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். இல்லத்தில் உள்ளவர்களினுக்குள் ஒற்றுமைகள் பலப்படும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் இருந்த தாமதங்கள் அகலும். தடைகள் விலகும் இனிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இறைவனுடைய திருநாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். குழப்பங்கள் அதிகரிக்கும். குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனை, கூட இருப்பவர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். முன்கோபம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் வரும் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் தானாக விலகும் நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கும். பெண்களாலும் பெருமை சேரும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களின் அனுகூலங்கள் கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.